கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து சகரியா புஸ்தகத்தை படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கிற இந்த மேலான வாய்ப்புக்காக, கிருபைகளுக்கான அதிகமா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சிலருக்கு இன்டர்நெட் சேலஞ்ச் இருந்தாலும் கூட அவங்களுடைய வாஞ்சையை பார்த்து நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடிய சகோதரி ஞான ஷோபா பெரம்பலூர்ல இருந்து அவங்க அடிக்கடி வருவாங்க. அவங்களுக்கு இன்டர்நெட் சேலஞ்ச் இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுனாலவே அவங்க ரெக்கார்ட் பண்ணியே ப்ரேயர் இன்னைக்கு காலையில் அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். மாலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வேத வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக உயிருள்ளதாக இருந்து எங்களை ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதற்காக துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நேற்றைய தினத்திலிருந்து ஆண்டவரே சகரியா புத்தகத்திலிருந்து உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா சிலாக்கியத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நேற்றைய தினத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன்னு சொல்லி ஆண்டவரே எங்களுடைய பொல்லாத வழிகளிலிருந்தும் எங்களுடைய பொல்லாத கிரியையிலிருந்தும் நாங்கள் திரும்பணும்னு சொல்லி கூட எங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்புக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அழைப்புக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக பக்கமாக திரும்பி நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரணும்னு கூட நம்முடைய கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் ஸ்டடிக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிற காரியங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் நீங்கள் பயன்படுத்தி தாரோம். விசேஷமாக வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க, ஆசீர்வதித்து நீங்கள் அனுப்பணும்னு கூட ஜெபிக்கிறோம். வறுமையாய் போகாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதுக்கு அப்படி செய்கிறவர்களாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யணும்னு கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறாங்கிற அந்த வார்த்தைக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த 6 விஷயம் குறித்து நாங்கள் படிக்கும்போது நீர் எங்களோடு ஆண்டவரே இடைப்படணும்னு கூட நம்முடைய கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டு எடுத்து போடணும்னு கூட ஜெபிக்கிறோம். நீர் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை நினைத்திருக்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்கள் மத்தியிலே வருகிற தேவன், அப்பா எங்களை கைவிடாத தேவன். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்னு சொல்லி பார்க்கிறோமே, அப்படியாக ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொல்லி ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற விதத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த நாளை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு தங்கியிருக்கணும்னு கூட ஜெபிக்கிறோம். அப்போ அந்த வேத ஆராய்ச்சி எடுக்கிற அங்கிளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கிளையும் நீங்கள் பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே போதிக்கும் போது அதற்கேற்ற ஆண்டவரே பலனையும் ஞானத்தையும் சத்துவத்தையும் கிருபைகளையும் நீங்கள் தரணும்னு கூட ஜெபிக்கிறோம். கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அது பிரயோஜனமாய் அமையத்தக்கதாக ஆவியானவரே நீர் கிரியை செய்யணும்னு கூட நம்முடைய கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் கேட்பவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்யவும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யணும்னு கூட நம்முடைய கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆண்டவரே நீர் பேசும்போது அந்த சத்தத்துக்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுக்க உதவி செய்ய எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நீர் எங்களை விட்டு எடுத்து போடும். விசேஷமாக ஆண்டவரே இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் ஆண்டவரே நீங்கள் சால்வ் பண்ணி ஆண்டவரே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடி முடியத்தக்கதான கிருபைகளை தாங்க. ஒருவேளை இந்த சகரியா புத்தகம் முடியறதுக்குள்ளாக நாங்கள் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ளணுமோ, என்னென்ன காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியணுமோ, அந்த காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரணும்னு கூட ஜெபிக்கிறோம். நீ செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நெசிகிரேசம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேற்று நம்ம பார்க்கும் பொழுது சகரியா என்பவருடைய பெயருடைய அர்த்தம் தேவன் நினைவு கூறுகிறார் என்ற செய்தி இந்த புஸ்தகத்துல அதிகமா வருவதை நம்ம பார்க்கக்கூடும். அதுதான் அவருடைய பெயர். நேற்று நம்ம பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோட அதை பார்த்தோம். அதே போல நேற்று சகரியாவுக்கும் ஆகாய்க்கும் உள்ள அந்த 2 தீர்க்கதரிசிகளுடைய வித்தியாசத்தை பார்த்தோம். ஒரே காலகட்டத்தில் இருந்தாலும் கூட அவங்க 2 பேரும் வித்தியாசமான விதங்களிலே தேவனுடைய மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுல இருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், தேவனுடைய செயல்பாடுல நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் என்று நம்ம சொல்லவே கூடாது. பல விதங்களிலே தேவன் மக்களை சந்திக்கிறார், அவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். ஆனா அது வேத வார்த்தையின் அடிப்படையில இருக்க வேண்டும். அது மட்டும்தான் மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு பலவிதமான டினாமினேஷனல் ஃபீலிங்ஸோட, பலவிதமான
கட்டுப்பாடுகள் பின்னணியத்தின் இருந்து நம்ம கிறிஸ்தவல இருக்கும் பொழுது இது முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். அதே போல சகரியாவினுடைய வெளிப்பாடுக்கும் யோவானுடைய வெளிப்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். அதுல தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் சகரியாவுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக கொடுக்கப்பட்டு அதிலிருந்து பிரதேசத்திற்கு கொடுக்கப்பட்டதா நம்ம பார்த்தோம். ஆனா யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் எல்லா தேசங்களிலிருந்தும் தேவனுடைய ஜனம் கூடியிருக்கிறதாக, அவர்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் கொடுக்கக்கூடிய செய்தியாக சிறிது ஒரு ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடிந்தது. தொடர்ந்து நம்ம 1ஆம் அதிகாரத்தை படித்தோம். முதல் 6 வசனங்களை படிக்கும் பொழுது சகோதரி ஞானஸ்ரபா ஜோமனது போல 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள் மிக முக்கியமான வசனங்களாக நம்ம பார்த்தோம். தேவன் மிகுந்த கோபம் கொண்டிருக்கிறார். நம்முடைய மூதாதையர்கள் தேவனை விட்டு பாவம் செய்த நிமித்தமாக தேவன் அவர்களை தண்டனைக்குள்ளாக கொண்டு போனார் என்பதை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் நீங்க 2 திரும்புங்கள் என்று சொல்லி விடாதபடிக்கு நான் உங்களுக்கு திரும்புவேன் என்ற ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை சகரியா மிக அழகாக விவரித்து சொன்னதாக நம்ம பார்த்தோம். 2 விஷன்ஸ் நேத்து நம்ம பார்த்தோம். அது ரெண்டுமே தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய மக்களை தேவன் தண்டிக்கிறார் என்று நம்ம அந்த செய்தியை தான் நம்ம நேத்து பார்த்தோம். தொடர்ந்து மீதி இருக்கிற அந்த 6 விஷனையும் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டும். கடைசியாக அந்த விஷன் முடிந்த உடனே பின்பு சொல்லிட்டு சகரியா செய்ய வேண்டிய ஒரு காரியத்தையும் தேவன் சொன்னதாக நம்ம வாசிக்கிறோம். அதுவும் ரொம்ப ப்ராஃபட்டிக்கலா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தீர்க்க தரிசனம் அவர் உடனே செய்தாரா தெரியல. ஆனா அந்த ஜாஷுவாவை அபிஷேகம் பண்ணது இயேசு கிறிஸ்துவுக்குள் செய்யப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகத்தை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே சகரியா புஸ்தகம் என்று சொன்ன உடனே நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல படிக்கக்கூடிய அந்த தாட்டை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வைத்துக்கணும். முதலாவது காரியம், அந்த காலகட்டத்துல ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கிறது. அவங்களுடைய காலத்துல தேவன் அந்த மக்கள் கொடுக்க வேண்டிய செய்தியை சகரியாவும் மற்ற தீர்க்கதரிசிகளும் கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. 2வது, வருங்காலத்துல நடக்க போகிற ஒரு சத்தியமாக நம்ம கேள்விப்படுகிறோம். அதுல முக்கியமாக மேசியா வரப்போகிறார் என்ற சத்தியத்தை எல்லா காலங்களிலிருந்தும் 8வது செஞ்சுரி ப்ராஃபட் ஏசாயா அதிகமாக சொல்லியிருக்கிறார். அதை தொடர்ந்து கடைசியாக போஸ்ட் எக்ஸலிக் ப்ராஃபட்ஸும் அதுல சகரியா மேசியா வரப்போகிறார் என்ற சத்தியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்து மீதி இருக்கிற ஸ்டடியும் நம்ம பார்க்க போகிறோம். அது திட்டமாக தெளிவாக குறிப்பிட்ட ஒரு செய்தியாக நம்ம பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தீர்க்கதரிசிகள் இன்னும் உலகத்தில் கடைசி நாட்களில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தையும் குறிப்பிட்டு பேசினதாக நம்ம பார்க்கலாம். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஹோப், நம்பிக்கை. ஆண்டவர் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் கண்டிப்பாக வருவார். அதனால நம்ம நித்தியத்தை மனசுல வச்சு வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் நம்மளுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறது. இந்த உலகத்துல இப்ப நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு நம்ம இஷ்டமானபடி வாழாதபடிக்கு இயேசுவானவர் திரும்ப வரப்போகிறார் என்ற எண்ணத்தோடு கூட, பயபக்தியோடு, உண்மையோடு கூட நம்ம வாழ வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நம்ம படிச்சிருக்கோம். அந்த செய்தியை வேதத்துல குறிப்பாக ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல அதிகமாக படித்து வருகிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய பகுதியை படிக்க போகிறோம். அதனால ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். அது சகரியா 4ஆம் அதிகாரம். நம்முடைய பைபிள் ஸ்டடிக்கு முடிந்த நேரத்தெல்லாம் வந்து கொண்டிருக்கிற தங்கச்சி ஷெர்லின், அவங்க மதுரை லேடிடோ காலேஜ்ல டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய கமிட்மெண்ட்டுக்காக நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஷெர்லின் அவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த ரீடிங் நம்ம கேட்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. சகரியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. என்னோடே பேசின தூதன் திரும்பி வந்து, நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும், அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன்.
என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஆமென். I really appreciate Sherlyn for that lovely reading. 2ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். நேற்று முதல் 2 தரிசனங்களை பார்த்ததை நம்ம பார்த்தோம். சகரியா ஒரே இரவுல இந்த 8 தரிசனங்களையும் பார்த்திருக்க கூடும் என்றுதான் வேத வல்லுநர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறாங்க. ஒன்று அடுத்ததாக குறிப்பிடுகிற செய்தி. இந்த 8 விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஏன் ஆண்டவர் இரவு நேரத்துல அந்த தீர்க்கதரிசிக்கு பல தரிசனங்கள் மூலமாக இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். 2ஆம் அதிகாரத்துல பார்க்கக்கூடிய 3வது தரிசனம் என்னவென்றால், தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் நீளம் எவ்வளவு என்பதை அறியும்படி அதை அளக்கப் போகிறேன் என்கிறார். ஸோ அதுல ரொம்ப சிம்பிளா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எருசலேம் பட்டணத்தை அளந்து பார்க்க போகிற ஒரு தரிசனத்தை அவர் குறிப்பிட்டு சொன்னதாக நாம் பார்க்கலாம். முதல் 5 வசனங்களை பார்க்கும் பொழுது அதுதான் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட பொழுது வேறு தூதன் அவரை சந்திக்கும்படிக்கு புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசம் ஸ்தலமாகும். There won't be any ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அலங்கம் இருக்காது எருசலேமுக்கு. அது 2 விதத்துல நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணு God will be their refuge, அதாவது தேவன் தான் அவங்களுடைய அடைக்கலமா இருப்பார். அது ஒரு காரியம். 2வது காரியம், அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது ஒரு எல்லைக்குள்ள போட்டு வச்சு அவங்களை வைக்க முடியாது. இது 2மே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். சொல்றது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். எருசலேம்ல மக்கள் வரப்போகிறாங்க, இன்னும் மிருக ஜீவன்கள் அதிகமாக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அலங்கம் கட்டி அவங்களை பாதுகாக்க முடியாத அளவுக்கு போய்விடும் என்பது ஒரு காரியம். 2வது காரியம், அந்த அலங்கத்தை சுற்றிலும் தேவன் அவர்களை பாதுகாக்க போகிறார் என்ற சத்தியம். 2வது சத்தியத்தை நம்ம பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் ஒரு மிக உன்னதமான ஒரு வசனம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2:5 நம்ம கண்டிப்பா மறக்கவே கூடாது. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து, a wall of fire, a wall of fire, அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மை பிரதர்ஸ், ஒருவேளை இந்த வசனத்தை மட்டும் வச்சு நம்ம படிச்சாவே நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்க வேணும். இது என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய திருச்சபையில தேவனுடைய ஜனத்துக்கான ஒரு வாக்குத்தத்தமா இருக்குமானால் நம்ம ஏன் திகைக்கணும்?
அதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. The wall of fire around me. அப்பனா இன்னைக்கு பல கேள்விகள் நமக்கு வந்து ஆக வேண்டும். ஏன் அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் இல்லாமல் போகிறது? அப்பனா நான் பாவம் செய்வதனாலயா, அல்லது தேவன் என்னை தண்டித்து விடுவதனாலயா, அல்லது தேவன் என்னை மறந்து விடுவாரா என்ற ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருகிறது. நெகட்டிவா நம்ம யோசித்தோம்னா. பாசிட்டிவா யோசித்தோம்னா பல காரியங்கள் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கணும். என்னுடைய திருமணத்தின் புதிதான நாட்களில என்னுடைய அத்தை மாமா அவங்க நல்ல ஆவிக்குரிய மக்கள். என்னுடைய அத்தைக்கு அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க ஒரு சில அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய அனுபவங்களை சொல்லுவாங்க. அத்தையோடைய அனுபவத்திலிருந்து கேட்ட ஒரு காரியம். ஒரு ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ரியலி ஹேப்பன்ட் ஆர் ஸ்டோரியான்னு சொல்லிட்டு, ஒரு மனுஷன் போயிருக்கும் பொழுது காட்டு வழியா போயிருக்கான். மேபி அத்தை சொன்ன ஒரு கதை நினைக்கிறேன். ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு இரவு கடந்து வந்துருச்சு. அதனால அவன் அங்க தங்க வேண்டி இருந்துச்சு. அவன் தூங்கிட்டு இருந்தான். தூங்கிட்டு அடுத்த நாள் காலை எழுப்பி போலான்னு சொல்லிட்டு, அப்போ அந்த திருடர்கள் வந்து அவனை பார்க்கும் பொழுது அவன் பக்கத்துல போக முடியலையா. உடனே அவன் ரொம்ப பயந்துட்டான். அதாவது தூங்கிட்டு இருக்காரு, அந்த திருடர்கள் பயந்துட்டாங்க. அது பிறகு சொன்னாங்களா, உள்ள இருக்கிறது மண்பாண்டம், வெளியே சுத்தில இருக்கிறது சிலுவைன்னு சொல்லிட்டு. அவன் வந்து எப்பவுமே ஒரு செய்யக்கூடிய ஒரு காரியம், படுக்க சுத்திலும் அவனுடைய பெட்டை சுத்திலும் சிலுவையை போட்டு படுப்பானான். உடனே பிசாசோ அல்லது மோசமான காரியங்களோ அண்டாதபடிக்கு இருக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு, அப்படி சிலுவையை போட்டிருக்கும் பொழுது அவனை சுத்திலும் ஒரு வால் ஆஃப் ஃபயர் போல இருக்கிறது. உள்ள படுத்திருக்கிறது மண்பாண்டம் தான். அது அத்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நான் சொல்றது ரொம்ப அவ்வளவு சிறப்பா சொல்லல, பட் அத்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஹவு ட்ரூ இட் இஸ். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது அதான் சொல்றாரு, நம்ம உள்ள பொக்கிஷத்தை வைத்திருக்கோம் மண்பாண்டமா இருக்கோம்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய சத்தியம். நம்மளுடைய சரீரம் வந்து ஒரு மண்பாண்டம் மாதிரி, நமக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து உள்ள இருக்கிறது மண்பாண்டம், ஆனா வெளியிருக்கிறது வால் ஆஃப் ஃபயர். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கண்டிப்பா அது வந்து நம்ம we should be excited about it. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வால் ஆஃப் ஃபயரா இருந்து பலவிதமான தாக்குதல்கள் நம்ம நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். போன வாரத்துல ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் நம்ம ஜேம்ஸா உருவாக்கின சகோதரன் அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது, அகஸ்டின் ஜெபக்குமார் பேசிட்டு இருந்த ஒரு வீடியோ கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யங் பீப்புளுக்கு அவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு அனுபவத்தை சொன்னாரு. அங்க நக்சலைட்ல இருக்கிற ஒரு நபர் அவரை மீட் பண்ணணும்னு சொல்லி, அவரை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டதுனால அவரை மீட் பண்ணணும்னு சொன்னா, ஆனா ஒரு கண்டிஷன், அவர் தனியா தான் வரணும். அண்ட் கண்டிப்பா அவர் கையில எதுவுமே இருக்கக்கூடாது. ஈவன் ஒரு பெண் கூட கொண்டு வரக்கூடாது. காரணம் பெண்ல கூட அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு பெண்ணை எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாராம். இவர் போய் 9 மணிக்கு அந்த டைம் சொல்லியிருப்பார் போல, அவர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். ஆனா அந்த நபர் வரல. இவர் தைரியமா போயிருக்காரு, அவன் என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டு. அவன் வந்த உடனே இவர் போய் கட்டி பிடிச்சி ஹலோ பிரதர் சொல்லிட்டு ஹிந்தியில அவனை கட்டி பிடிச்சி ஹலோ பிரதர்ன்னு சொன்னாராம். அவ்வளவுதான். கட்டி பிடிச்ச உடனே பின்னால பார்த்தா அவன் கையில வந்து AK-47 இது இருக்குது, கன் இருக்குது. அவன் கட்டி பிடிச்ச அதே நேரத்துல அவன் தள்ளி விட்டுட்டு அவன் சொன்னானா போன்னு சொல்லிட்டு கையை காட்டினானா. இவருக்கு என்னன்னு புரியல. ஒருவேளை யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால அவன் பயப்படுறான் போலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவர் போயிட்டாரு. வேற ஒன்றும் பேசவே இல்லை. பேசதான் கூப்பிட்டான். இவர் கட்டி பிடிச்சு ஹலோ பிரதர்ன்னு சொல்லிதான் முடிச்சாரு, போயிட்டான். அதுக்கு பிறகு இவரை அழைச்சு வந்த நபரை பார்த்து அவன் சொன்னானா, டேய் உங்க தலைவருக்குள்ள என்ன பார்க்கிறது, அவர் என்னை தொட்ட உடனே தீ பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு பெரிய இது வந்துருச்சு. என்னால தாங்கவே முடியல, அவர்கிட்ட பேசவே முடியல, செய்ய முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் ரட்சிக்கப்பட்டு இப்போ தேவனுடைய ஊழியத்தை பண்ணிட்டு இருக்காராம். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதெல்லாம் அனுபவங்கள், அதெல்லாம் நான் நம்புறேன். ஆனா நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில அப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷனை தேவன் தருகிறார் என்பதை நம்ம உணர வேண்டும். ஒருவேளை அந்த சகோதரனை போலவோ அல்லது அகஸ்டின் ஜெபக்குமார் போலவோ நமக்கு டைரக்டான அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் காணாம இருக்கலாம். திட்டமா நான் நம்புறேன், எனக்கு உண்டு, உங்களுக்கும் உண்டு. வால் ஆஃப் ஃபயர் அரவுண்ட் மீ என்ற ஒரு உணர்வோடு கூட நம்ம தொடர்ந்து போகலாம். அதுதான் சகரியா தீர்க்கதரிசி அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அதை தொடர்ந்து 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிற காரியம் என்னவென்றால், அது பொயட்டிக்கா தேவன் சொன்ன ஒரு காரியம். நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ பாபிலோன் குமாரத்திலிருந்து கூடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள். அதாவது இவங்க ஆல்ரெடி வந்து 20 வருஷம் ஆக போகுது. இன்னும் அங்க நிறைய பேர் இருக்காங்க. உன்னை சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்க சியோன் பாபிலோன் குமாரத்தை விட்டுட்டு வெளிவரக்கூடிய சியோன் குமாரத்தியாக வாங்க, உன்னை விடுவித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 8ஆம் வசனம், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பாபிலோனியர்கள் உங்களை தொட்டிருந்தாங்கன்னா என் கண்மணியை தொடுகிறாங்க. அதான் இன்னைக்கு ஞான சோபாவும் ஜோமனும் கூட அதை மென்ஷன் பண்ணாங்க. இது பெரிய ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. தேவன் அதிகமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நினைக்கும் பொழுது நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு சத்தியம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த அதிகாரத்துல 2 மிக முக்கியமான ஒரு காரியங்கள் இருக்குது. வால் ஆஃப் ஃபயர், அடுத்தது நம்மளுடைய ஆப்பிள் ஆஃப் த ஐ, என் கண்ணை தொடுற மாதிரி தான் ஆண்டவருடைய கண்ணை தொட்ட மாதிரி. ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகரியா 2ஆம் அதிகாரத்துல இந்த அருமையான 2 வாக்கு தத்தங்களையும் நம்ம உறுதியா பற்றி கொள்ளலாம். எப்பொழுது? ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும் பொழுது, ஆண்டவரத்துல வரும் பொழுது. அது தொடர்ந்து பார்க்கும் பொழுது தேவன் வரப்போகிறார் என்ற சத்தியத்தை திட்டமாக கொடுக்கப்பட்டதை நம்ம வாசிக்கலாம். நீங்க நேரம் எடுத்து நீங்க படித்துக் கொள்ளலாம். மாம்சமான சகல பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமா இருங்கள், அவர் தமது பசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார். ஹாபகுக் தீர்க்கதரிசி அதுதான் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் சொல்றாரு. அதே மாதிரி சகரியா 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலும் தேவனுக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவும்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி அதை சொல்லிட்டே வரேன். ஒருவேளை அதை பேசிக்கலாம், நம்ம ஆண்டவருக்கு முன்பாக மௌனமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அப்படி மகத்தான விதத்துல எழும்பி நடந்து வருவாரானால், நம்முடைய அவருடைய பிரசனத்துக்குள்ள நம்ம கடந்து போவோமானால் ஒண்ணும் செய்ய முடியாது. அதாவது அப்படியே யோவான் விழுந்து கிடந்த மாதிரிதான் நம்ம விழுந்து கிடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அமைதியை நம்ம கண்டிப்பா சந்தித்தான் ஆகும். நீங்க ட்ரை பண்ணி அமைதியாக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண எடுத்துக்கொள்ளுங்களேன், நம்ம ஒரு மீட்டிங்ல இருக்கும் பொழுது திடீர்னு நம்முடைய சீஃப் மினிஸ்டரோ அல்லது காலேஜ் பிரின்சிபல் எதுவும் வர ப்ரோக்ராம் ஆச்சுனாலுமே, ஒரு ப்ரோக்ராம்ல பெரிய ஒருத்தர் வரான்னு சொன்னாவே உடனே கப் சிப்னு அது பின் ட்ராப் சைலண்ட் ஆனதை நம்ம பார்க்க முடியும். சாதாரண ஒரு நபர் வரும் பொழுதே அப்படி பின் ட்ராப் சைலன்ஸ் ஆச்சுன்னா, இந்த சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர் வந்தார்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. பட் அதே நேரத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அமைதியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு பயமும் பயபக்தியும் நமக்கு தேவை என்பதை மறந்து போகக்கூடாது. தாவீது தன்னுடைய அனுபவமாக ரொம்ப அழகா சொல்லுகிறார். அதை நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 144 வாசிக்கிறேன். 9:9 அது தாவீதுடைய சங்கீதம் தான். தேவன் தான் என்னுடைய அரணா இருக்கிறார் என்பதாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். சங்கீதம் 144:2 அதுல நம்ம தாவீதுடைய சங்கீதத்துல பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இப்படியாக குறிப்பிடுகிறார். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துவருமாய் இருக்கிறார். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். So dear brothers and sisters, ஒருவேளை தாவீது தன்னுடைய அனுபவமாக பல வருஷங்களுக்கு முன்பாக இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனா இங்க சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். இன்னைக்கு மாலை வேளையிலும் நம்ம கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய அருமையான வாக்குத்தத்தங்கள். 3ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். ஹை பிரீஸ்ட் அவரை தரிசனத்துல காண்பிக்கிறார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக எனக்கு காண்பித்தார்.
நின்றார். அவனுக்கு விரோதமாய் சாத்தான் அவனுக்கு விரோதமாய் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். இப்பதான் நம்ம யோபு புஸ்தகத்தை படிச்சு முடிச்சோம். மறுபடியும் இங்கு இன்னொரு இது வந்து இதுல விஷன்ல காண்பிக்கிறார். தேவனுடைய பக்கமாய் நின்ன ஹை பிரீஸ்ட் பக்கத்துல சாத்தானும் நிற்கிறதாக நாம் பார்க்கலாம். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஓயாம பிசாசு நம்மளை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறதாக நம்ம அறிந்திருக்கிறோம். வெளிப்படத்திலே அதான் வாசிச்சோம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தொழுந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியினின்று தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அல்லவோ என்றார். யோசுவா என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதருக்கு முன்பாக நின்றிருந்தான். சோ இன்னைக்கும் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சது போல ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு தொடர்ந்து உண்டு. பிசாசானவன் பல விதங்களிலே நம்மளை தாக்கி கொண்டிருக்க நம்ம பார்க்கலாம். அந்த காலத்துல நம்ம கதைகளை நம்ம கேட்கும் பொழுது பிசாசானவன் தாக்குனது வித்தியாசமான ஒரு காரியங்கள். அதை நம்ம அடிக்கடி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒனிடா டிவி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி 2 கொம்பை வச்சுட்டு சிரிச்சுட்டு வந்தானா நமக்கு டக்குன்னு தெரியும் அவன் பிசாசு, அப்பாலே போடான்னு சொல்லிட்டு நம்ம திட்டிடுவோம். ஆனா இன்னைக்கு அது மாதிரி வர்றதே கிடையாது. ஆனா அவன் வந்து வெண்வஸ்திரம் தரித்து 2 கொம்பு இல்லாதபடிக்கு ரொம்ப அழகாக நம்மளை தாக்குவதற்கு அவன் பல விதங்களிலே நம்ம வந்து கொண்டிருக்கான் என்பதை மறந்து போக வேண்டாம். அது அந்த காலத்துல இருந்தது, உண்மைதான். ஐ கேன் டெல் யூ தி ஸ்டோரிஸ். என்னுடைய அப்பா சொன்ன ஸ்டோரி நான் சொல்ல முடியும். வில்லேஜஸ்ல எப்படி டைரக்டா பிசாசானவன் குடும்பங்களை தாக்கினான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கேட்கறது கிடையாது. ஆனா பல விதங்களில சாத்தானவன் இன்னைக்கு பயங்கரமாக விசுவாசிகளையும் குடும்பங்களையும் திருச்சபைகளையும் தாக்கி கொண்டிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அக்யூஸ் பண்றது. இப்படிப்பட்ட அருமையான ஒரு தேவனுடைய மனுஷனாகிய யோசுவாவை அவர் அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக திரும்ப வந்திருக்கிறார். அதை கட்டுவதற்கான தீர்மானங்களும் எடுத்துட்டார். நம்ம ஆகாய் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவரும் அந்த யூத தலைவரும் மக்கள் எல்லாரும் தீர்மானிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தரிசனத்துல இப்படி பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. நான் தான் டைம் சொன்னேன். இந்த டைம் என்னன்னா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலதான் அதுக்கு முன்னால நடந்த சம்பவமாக நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆகாய் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இந்த யோசுவா தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மற்ற மக்களோடு சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தீர்மானித்து முன்னால போனாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது பிசாசானவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். அப்பனா இன்னைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில இருக்கும் பொழுது பிசாசு எங்க நிற்கிறான்? கண்டிப்பா நம்மளை குற்றம் சாட்டுவதற்காக நின்று கொண்டே இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கலாம். அவனுக்கு அழுக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்டது. அதை களைந்து போட்டு, நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பகையை வைப்பார்களாக சொல்லிட்டு அவனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு புதிய ட்ரெஸ்ஸை கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். புதிய ஆடை என்று சொல்லும் பொழுது பவுல் கொலோசியர்கள் ரொம்ப அழகாக பழையதெல்லாம் எடுத்து போட்டுட்டு புதிதான ட்ரெஸ் என்று சொல்லக்கூடியது ரட்சிப்பின் வஸ்திரம் என்பதை நம்ம புதிய பாட்டில் நம்ம படிக்கிறோம். இதுல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ரொம்ப அழகாக நான் பார்க்க முடிந்தது. ஏசாயா 61:10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். Dear brothers and sisters, திட்டமாகவே இந்த பைபிள் ஸ்டடிக்கு நம்ம ஒவ்வொருவரும் கான்பிடென்டா சொல்ல முடியும். எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கிறார், நீதியின் சால்வையை எனக்கு தரித்திருக்கிறார் என்று நம்ம தைரியமா சொல்ல முடியும். தொடர்ந்து வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது மணவாளனாகிய இயேசுவானவர் வரும்பொழுது மணவாட்டியாகிய திருச்சபையாக நாம் அவருக்கு முன்பாக
சுத்தமான வஸ்திரம் தரித்தவர்களாக அவர் சந்திக்க போகிறோம். அதையும் திட்டமாகவே யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல அதை நம்ம வாசிக்கிறோம். அது எப்படி முடியும்? நம்ம வந்து ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கனால அல்லவே இல்லை, அல்லது வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கனால, அல்லது வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருக்கனால அல்லவே இல்லை. அது ஆவிக்குரிய அனுபவம். ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் நமக்கு தேவை. ஏதோ ஒரு நாள் போட்டுட்டு அடுத்த நாள்ல இருக்கிற மாதிரி கிடையாது. இது தொடர்ந்து தேவனுடைய கிருபையினாலே அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போகணும் என்பதுதான் தேவனுடைய செய்தி. அதை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை அவர் கலைந்து போட்டு புதிதான ட்ரெஸ்ஸை யோசுவாவுக்கு கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அடுத்த மிக முக்கியமான ஒரு பகுதி. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுவதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இது யோசுவாவுக்கு கொடுத்த சத்தியத்தை அவன் கேட்கிறோம். இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். இதோ கிளை என்னப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். த பிரான்ச். சோ 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் இதை வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலையும் இதை வாசிக்கிறோம். கிளை என்ற குறிப்போட நமக்கு நல்லா தெரியும். அந்த பிரான்ச், அந்த கிளை மேசியாதான், வரப்போகிற மேசியாதான். ஸோ இது ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டாக, நீ வந்து ஆலயத்தை கட்ட போகிற, உன்னோடு கூட சகோதரெல்லாம் உட்கார்ந்துருக்க போகிறாங்க, நீ பிரதான ஆசாரியன் இருக்க போற என்றதை அவர் திட்டமாக அறிந்திருக்கிறார். அதே நேரத்துல இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். ஆகாய் 2ஆம் அதிகாரத்திலையும் அதை தான் நாம் வாசிக்கிறோம். எல்லாராலும் கனப்படுத்தக்கூடிய நபர் வரப்போகிறார் என்ற சத்தியத்தை ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தமாக நம்ம வாசித்தோம். அதே மாதிரி இங்க 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் அதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த யோசுவாவை குறித்து பெற்றுக்கொண்ட ஒரு தரிசனம் என்னவென்றால், தேவனுடைய ஜனம் சுத்திகரிக்கப்பட்டுவதுதான். ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக, அவங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக சபை, அந்த தேவனுடைய ஜனம், அந்த சபை திருத்தப்பட்டது என்பதை ஒரு அடையாளமாக தரிசனம் காட்டுகிறார். ஆனா அடுத்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம வாசிக்க கேட்ட 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, அதை தொடர்ந்து வாசிக்கிறோம். தேவனுடைய உன்னதமான அனுபவத்துக்குள்ளாக தேவன் செருபாபேலுக்கு சொல்லக்கூடிய ஒரு சத்தியம். இதுக்கு முதல் வசனம் யோசுவாவுக்கு ஆவிக்குரிய தன்மையில தேவன் தன்னுடைய ஜனத்தை உயிர்ப்பிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். இதுல அவர் சொல்லப்பட்ட ஒரு காரியம், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெல்லாம் சுற்றி பார்க்கருடைய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று குறிப்பிடுகிறார். இதுல வந்து நம்ம அறிந்து கொள்ள சத்தியம் எஸ்ராலையும் நம்ம படிச்சோம், 2ஆம் அதிகாரத்துல படிச்சோம், ஆகாயிலையும் நம்ம படிக்கிறோம். ஒண்ணு வந்து ஆவிக்குரிய விதத்துல ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா மூலமாக தேவன் மகத்தான காரியங்களை செய்வது. செருபாபேல் என்பது தாவீது வம்சத்திலே வந்த பின்னணித்துல பார்த்திருக்கிறோம். செருபாபேல் தான் முத்திரை மோதிரமாக நான் வைத்தேன் என்று 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆகாயில நம்ம படிச்சோம். அந்த செருபாபேலை குறித்து தான் இங்கு நம்ம படிக்கிறோம். ஒரு பொலிட்டிக்கல் பவர், அல்லது தேவன் மகத்தான விதத்திலே ஒரு விடுதலை கொடுத்து சப்போர்ட் கொடுக்கிறதாக நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது
பகுதி. ஒண்ணு ஆவிக்குரிய வாழ்க்கையில சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், செருபாபேலை போல தேவன் மகத்தான விதத்துல செயல்படுகிறார். இன்னைக்கு தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியல. ஒரு அந்த பொலிட்டிக்கல் செட்டப் நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய ஒரு சில மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சர்ச்சு தான் அவ்வளோத்தையும் எடுத்துக்கணும். அது வந்து அந்த ரோமன் கேத்தலிக் திருச்சபையில செஞ்ச ஒரு தவறான ஒரு எண்ணம். சர்ச்சு தான் கவர்மெண்ட்டை ஆளணும். இஸ்லாமிக் எண்ணங்களும் அதே மாதிரிதான். சமயம் சார்ந்த மக்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வேதத்துல படிக்கும் பொழுது அது வந்து சரியான ஒரு எண்ணம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் போஸ்ட் எக்ஸலிக் பீரியட்ல இப்படி செஞ்சிருக்கவே மாட்டார். கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டார். நம்ம பழைய ஏற்பாட்டினுடைய செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் 3 பேரும் they have a role to play என்பதை நம்ம பழைய ஏற்பாட்டுல திட்டமாக தெளிவாக படித்து வருகிறோம். மோசேயின் ஆகமங்களில குறிக்கப்பட்டதுல இருந்து நமக்கு பார்க்கிறோம். சில நாட்கள் கழித்து நம்ம லேவியர் ஆகமம் படிக்கும் பொழுது நம்ம பார்க்க போகிறோம். பிரீஸ்ட் உடைய ரோல் மிக முக்கியமானது. அதே நேரத்துல ராஜாவுடைய ரோல் இம்பார்ட்டன்ட். புதிய ஏற்பாட்டுல இயேசுவானவர் இந்த 3 ரோலையும் அவர் எடுத்துக் கொள்கிறார். யூதர்களுடைய ராஜா என்று அழைக்கப்பட்டார் என்ற அர்த்தம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டுல அவர் அந்த ராஜாவினுடைய ரோல் எடுக்கிறார். அவர் பலியாக செலுத்தினதை நம்ம பார்க்கும் பொழுது ஆசாரியர், தேவனுடைய வார்த்தையாக அவர் வந்தது வந்து தீர்க்க தரிசனம். ப்ராஃபட், பிரீஸ்ட் அண்ட் கிங், இந்த 3 ரோலையும் இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டில் எடுத்தார் என்பதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சத்தியம். ரைட். அதனால செருபாபேலுடைய ரோல் வந்து மிக முக்கியம் என்பதை மறந்து போக வேண்டாம். 11ஆம் வசனத்துக்கு பின்பாக 2வது பகுதியாக அதே இதிலேயே நம்ம பார்க்கலாம். பின்பு நான் அவரை நோக்கி, இந்த குத்துவிளக்கு பக்கத்துல 2 பேர் நிற்கிறாங்களே, அந்த 2 மரம் இருக்கிறதே, ஒலிவ மரங்கள் நிற்கிறதே, அது என்ன என்று கேட்டேன். இந்த 7 குத்துவிளக்கு வெளிப்படுத்தலே நம்ம வாசிச்சோம். அது வந்து ஆலயம் என்று நம்ம பார்க்கக்கூடும். இந்த குத்துவிளக்கு வந்து ஆலயத்துக்கு சிம்பலாக வைக்கப்படுகிறது. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த குத்துவிளக்குகள் 2 அந்த ஒரு அதன் மேல் உள்ள 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல் போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. 7 குழாய்கள் மூலமாக அந்த அகலுக்கு போனதாக கொஞ்சம் வித்தியாசமான இதை பார்க்கிறார். சகரியா வந்து தரிசனத்துல பார்க்கிறார். இந்த 2 ஒலிவ மரங்களத்தினுடைய காரியத்தை குறித்து ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். ஆனா அதனுடைய காரியம் என்னவென்றால், தட் கிவ்ஸ் ஆயில். தொடர்ந்து அந்த விளக்குகள் எரிவதற்கான ஆயிலை பம்ப் பண்ணிட்டே இருக்கிறது. இந்த ஒலிவ மரங்கள் டைரக்டா அங்க கொடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலையும் வாசிக்கிறோம், 2 என்று வாசிக்கிறோம். இயேசுவானவர் அந்த மலையில மறுரூபமாக போற சூழ்நிலையில 2 பேர் வந்திருக்கிறாங்க. மோசேயும் எலியாவும் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கலாம். எனவே இந்த 2 என்ற சத்தியமும் வேதத்துல பல இடங்களே வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பலர் பல விதத்துல சொல்லிக் கொண்டிருக்க நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா மிக முக்கியமான காரியங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு 2 மிக முக்கியமான காரியங்கள். 1 பரிசுத்த ஆவியானவர், அடுத்தது தேவனுடைய வார்த்தை. இந்த 2 காரியங்களும் நமக்கு கான்ஸ்டன்டா நம்மள தேவனுடைய பக்கமாய் கொண்டு போவதை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல வாசிச்சோம், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் 2மே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆண்டவர் என்று நம்ம பார்த்தோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல அதை இயேசுவானவரே திட்டமாக தெளிவாக சொல்லுகிறார். தீர்க்க தரிசனங்களும் ஆகமங்களும் குறிப்பிட்டிருக்கிற செய்தியை நான் குறிப்பிடுகிறேன்னு சொல்லிட்டு, அதனாலதான் மோசேயும் எலியாவும் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனையும் ரெப்ரசன்ட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம திட்டமாக தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அதிலும் குறிப்பாக சகரியா 4ஆம் அதிகாரத்தினுடைய கான்டெக்ட்ல படித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் மிக மிக முக்கியம். நம்ம பரிசுத்தமா தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனுக்கு பணி செய்வதற்கும் அந்த தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கக்கூடிய பலன் நமக்கு தொடர்ந்து தேவை. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை நம்மளை தொடர்ந்து
தாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்துல நம்ம 2 பார்க்கக்கூடிய வசனங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நேற்றும் ஜேம்ஸ் அதுதான் சொல்லி ஜோம் பண்ணாங்க. இன்னைக்கும் ஷோபா அதுதான் ஜோம் பண்ணாங்க. சகரியா 4:6 நம்ம மறந்தே விடக்கூடாது. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, தேவனுடைய ஆவினால மட்டும் ஆகும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. அடுத்து 10ஆம் வசனத்துல பார்க்கறது போல ஒருவேளை அந்த ஆலயத்தை திரும்ப கட்ட உள்ளது வந்து ரொம்ப அற்பமான ஒரு காரியமா இருக்கலாம். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒருவேளை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில சில காரியங்கள் ரொம்ப அற்பமா இருக்கும். ஆனா தயவு செய்து நீங்க எந்த ஒரு காரியத்தையும் அற்பமா எண்ணாதீங்க. இதோடைய ஆண்டவருடைய காரியமா இருக்குமானால் நீங்க தயவு செய்து அதை டேக் இட் சீரியஸ்லி. அதுல இருந்து நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, சரித்திரத்துல எந்த ஒரு சம்பவத்தையும் ஒரு காரியத்தையும் ரொம்ப சாதாரணம், அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமா இருக்கலாம், ஆண்டவரை நேசிப்பதற்காக நீங்க செஞ்ச ஒரு காரியமா இருக்கலாம். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம், நேரம் இல்லை. ஊழியத்தின் பாதையிலையும் நம்ம பார்க்கும் பொழுது டாக்டர் பில்லி கிரஹாம தேவனுக்குள்ள வழி நடத்தின நபர், அவரை குறித்து நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவர் எப்படி அருமையான விதத்துல தேவனுக்குள்ள அந்த நடத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு உலக ரீதியில மிஷன் காரியம் நடப்பதற்கு ஒரு சாதாரண ஒரு ஜெப கூட்டம் என்று சொல்லுவாங்க, ஹேஸ்டாக் பிரேயர் மீட்டிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அந்த இடத்துல அவங்க கூடி ஜெபிக்கும் பொழுது 5 வாலிப பையங்க மழைக்காக ஒழுதுங்க நடத்துல ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய மத்தியில இறங்கியிருந்த நிமித்தமாக சாமுவேல் மில் என்ற ஒரு வாலிபன் தேவனால பலப்படுத்தப்பட்டான். மற்ற 4 நண்பர்களோடு சேர்ந்திருந்து தேவனுடைய பணியை தீவிரமாக செய்த நிமித்தமாக இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல மிஷனரி இயக்கங்கள் அந்த நாளை நினைவு கூறுகிறது. அதனால நான் எப்பவுமே சின்ன பிரேயர் மீட்டிங்ஸ் எல்லாம் போகும் பொழுது 4-5 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, சாதாரணமா செய்யக்கூடிய ஊழியர்களை நான் பார்க்கும் பொழுது அது சாதாரணம் என்று சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி நம்ம அற்பமான ஒரு ஆரம்பத்தை நம்ம வைத்திருப்போம். தேவன் அதை ஆசீர்வதித்தார்னா கண்டிப்பாகவே நமக்கு ஒத்தருமே சொல்ல முடியாது இதன் மூலமாக இவ்வளவு தூரத்துக்கு நடக்கும் என்று. அந்த வார்த்தையை தான் சகரியா மூலமாக தேவன் இங்க குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். லைட்ஸ், அது வந்து நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறது. வெளிச்சத்துக்கு தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் கொடுக்கக்கூடிய பலன் சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல வாசிக்கிறது போல அந்த குத்து விளக்குகள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது வெளிச்சத்தை ஆலயம் காண்பிக்கிறது, அல்லது வெளிச்சத்தை தேவன் தன்னுடைய ஜனத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு வெளி காண்பிக்கிறார் என்பது பழைய ஏற்பாட்டுல நம்ம கற்றுக்கொள்ள பெரிய சத்தியம். அதான் யோவான் மிக அழகாக சொல்லுகிறார். அவர் அந்த ஒளி, அந்த ஒளியினுடைய சாட்சி கொடுக்கதான் யோவான் வந்தார், யோவான் ஸ்நானகன் வந்தார்னு சொல்லிவிட்டு அந்த ஒளியை டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப கான்சியஸா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பட் ஐ டோன்ட் நோ வெதர் வி ஹேவ் டு கனெக்ட் இட் வித் தட். பட் ஒரு காரியம் திட்டமா இருக்கிறது, தேவனுடைய ஒளி என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணமாய் கடப்படுகிறது. ஏசாயா 42 அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல நம்ம உலகத்திற்கு ஒளியா இருப்பதற்காக தான் தேவன் விரும்புகிறார். அதனால் நானும் நீங்களும் ஒளியில இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய திருச்சபை, நம்முடைய ஊழியம் ஒளியில இருக்க வேண்டும் என்பது திட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. அதிகமாக போனோம். 5ஆம் அதிகாரத்துல 6வது விஷயம் நம்ம பார்க்கிறோம். அது வந்து பறக்கிற ஒரு புஸ்தக சுருள் என்று நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் புஸ்தக சுருள் வருவதை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த புஸ்தக சுருளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இட்ஸ் a huge one. 30 அடி நீளமும் 15 அடி அகலமும் கொண்ட ஒரு பகுதி, ஹியூஜ் ஒன். 30 அடின்னு பாத்தீங்களேன். அதாவது அந்த புத்தக சுருள் அப்படிப்பட்டதா காணப்பட்டதா நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை அதுக்கு அந்த காலகட்டத்துல அவங்க புரிந்து கொள்வாங்க. ஸ்க்ரோல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை, அதான் நம்ம வெளிப்படுத்தலையும் வாசிச்சோம். அது வந்து இருபுறமும் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் நீதியான காரியங்களை கொடுக்கக்கூடிய அந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட செய்திகளும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் தேவனுடைய நாமத்திற்கு அகைன்ஸ்டா அதை தூஷணம் பண்ணக்கூடிய வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டில் நடுவே தங்கி
அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கம்ப்ளீட்டா ஐ வில் டிஸ்ட்ராய் தட். இந்த இந்த வார்த்தை, அதாவது இந்த புஸ்தக சுருள் வந்து யார் யாரெல்லாம் தேவனுடைய நாமத்திற்கு விரோதமா பேசிக் கொண்டிருக்காங்களோ, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறாங்களோ, அவங்க தேவனுடைய நாமத்துக்கு பயப்படாம இருக்கிறாங்களோ, அவங்கள கம்ப்ளீட்டா அழிச்சிடுவேன்னு சொல்றது இந்த 4 வார்த்தையில இருக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். இது வெளிப்படத்தில் நம்ம படிச்சோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆக வேண்டும். 5ஆம் வசனத்திலிருந்து there's a shift. அடுத்த ஒரு விஷன் வரதை நம்ம பார்க்கலாம். பின்பு என்னோடு பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறதை என்னவென்று பார் என்று சொல்லுகிறார். அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், அது புறப்பட்டு வருகிறதாய் ஒரு மரக்கால், அந்த மரக்கால் என்றது இன்னும் பூமி எங்கும் இதுதான் அவருடைய கண்ணோக்கம் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு பெரிய பேரல், ஹியூஜ் ஒன், பெரிய மரக்கால் பறந்து அது ஒரு உட்கார்ந்து இருக்கிறாள் என்று போடப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தரிசனத்தை அவர் இங்க பார்க்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவள் அக்கிரமக்காரி. So it's filled with wickedness. உடனே நமக்கு வெளிப்படத்திலே ஞாபகம் வருகிறது, அந்த பெண்மணி வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பெண்மணியாக முதலாவது காணப்பட்டால் என்று நம்ம பார்க்கிறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு வேசித்தனம் பண்ணக்கூடிய அல்லது மிகவும் மோசமான ஒரு பெண்மணியை அவர் அந்த கூடைக்குள்ள வைத்திருக்கிறத நாம் பார்க்கலாம். அது அது பறந்து போய் அவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார் என்று கேட்டேன். அதற்கு அவர், சினையார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள், அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையில் வைக்கப்படும். இந்த சினேயார் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது வந்து பாபிலோனை குறிப்பிடுறது. பாபிலோன் NIV பைபிள பாத்தீங்கன்னா அதுல பாபிலோன்னே போட்டிருக்கும். பட் தமிழ் பைபிள் ஐம் ஹாப்பி தட் சினேயான்னு போட்டிருக்கிறது. காரணம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு முன்பாக இருந்த கான்டெக்ஸ்ட் அங்கதான் மக்கள் மீட் பண்ணி தேவனை போல மாறணும் அல்லது தேவனுக்கு ஈக்குவலா நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு திட்டமிட்ட இடம் அந்த இடம் தான். அசுத்தத்தின் ஒரு முக்கியமான ஒரு பங்காக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்திற்கு இந்த பேரல் அவங்க கொண்டு போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். So that means wickedness is going to be removed from Israel. தேவனுடைய ஜனத்திலிருந்து அந்த அசுத்தமான காரியங்களை அந்த ஒரு பெரிய பேரல்ல வச்சு ஒரு பெண்ணை தூக்கிட்டு போறது போல கொண்டு போய் பாபிலோனுக்கே அனுப்பி விட்டுருவாங்க என்பதை நம்ம பார்க்கலாம். 8வது விஷன் கடைசி, அது ரொம்ப பாசிட்டிவ். முதலாவது விஷனை போல இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அது வந்து அந்த பாசிட்டிவா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களில தேவன் எப்படியாக இந்த 4 சேரியட் மூலமாக, இந்த 4 குதிரைகளிலிருந்து வரக்கூடிய மூலமாக எல்லா தேசத்தின் மக்களையும் கூட்டி சேர்க்கிறார் என்பதை குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்திற்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்தில் என் கோபத்தை வாந்தி பண்ணி போட்டது என்று சொன்னார் என்று. அதாவது எல்லாருமே தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் எங்கெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாம் திரும்ப சேர்த்து விடுவாங்க என்பதாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப வேகமா சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக மக்கள் திரும்பி வரப்போகிறாங்க என்ற ஒரு கடைசி தரிசனத்தை அவர் பார்க்கிறார். முதலாவது தரிசனத்துல தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமா இருந்த மக்களை தேவன் தண்டிப்பார் என்ற சத்தியத்தை பார்க்கிறோம். ஆனா கடைசி தரிசனத்துல அவர் பார்க்கிறது என்னவென்றால், அவளெல்லாம் அழித்து போட்டுவிட்டு தேவனுடைய ஜனம் இங்க வருகிறார்கள் என்று குறிப்பிடுகிறது. நான் கடைசி லைன்ல சொன்னது போல இந்த கான்டெக்ட்ல தான் தேவன் யோசுவாவை சகரியா மூலமாக அப்பாயின்ட் பண்ணுவதற்கு அல்லது அவரை அபிஷேகத்துக்காக எல்லாமே செட் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய தரிசனங்களை பார்த்தோம் என்னன்னா, முதல் தரிசனங்களில பார்க்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் விரோதமாக செய்த காரியங்களை அழித்து போடுகிறார் என்று நம்ம பார்க்கலாம். மீதி இருக்கிற அந்த 2 காரியங்களை பார்க்கும் பொழுது
தேவன் மகத்தான வாக்குத்தத்தங்களை கொடுத்து நான் உங்களுடைய தேவனாகவே இருப்பேன், நான் உங்களுடைய பக்கமாய் திரும்புவேன் என்ற சத்தியத்தை கொடுக்கிறார். அதை தொடர்ந்து இருக்கிற தரிசனங்களை பார்க்கும் பொழுது, உங்களிலிருந்து அசுத்தமான காரியங்களை ரிமூவ் பண்ணிடுவேன், நான் அதை அகற்றி விடுவேன், அந்த கூடையில வச்சு அந்த பெண்மணியோடு சேர்த்து அந்த கூடையில் அனுப்புறது போல நான் அனுப்பிடுவேன் சொல்லி அவர் சொல்லுகிறார். கடைசியாக நான் உங்களை ஒரு பசுத்தமுள்ள ஜாதியாக நான் சேர்த்து வைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். சோ இந்த 8 தரிசனத்தையும் நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது தேவன் தன்னுடைய ஜனத்தை நேசிக்கிறார், ஜனத்திற்கென்று தேவன் மகத்தான காரியங்களை செய்கிறார் என்ற சத்தியத்தை தான் சகரியா மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு நானும் நீங்களும் அந்த உறுதியோடு கூட கடைசி பகுதிக்குள்ள நம்ம போகலாம். யோசுவா என்பது பழைய ஏற்பாட்டுல பெயர், புதிய ஏற்பாட்டுல ஜீசஸ் என்பது அந்த நேம். யோசுவாவுடைய வேர்ட் தான் காட் சேவ்ஸ். நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ் காட் சேவ்ஸ், தேவன் ரட்சிக்கிறார் என்ற வார்த்தை தான் யோசுவா என்பதனுடைய பழைய ஏற்பாட்டு சத்தியம். இதுல 4 காரியங்கள் நம்ம குயிக்கா பார்க்கலாம். 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது சகரியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு நீ ஒரு உருவாக்கு, எனது யோசுவாவை நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். அவருக்கு ஏற்ற ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஒரு கிரீடத்தை செய்து வை என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து 12ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவனோடு கூட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தன்னுடைய ஸ்தனத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். சோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் என்னன்னா, யோசுவா ஆகிய பிரதான ஆசாரியன் ஆலயத்தை கட்டுவதற்காக இப்ப செயல்பட போகிறார் என்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா கிளை என்ற வார்த்தையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இன்னும் வருங்காலத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவங்க, தேவனுடைய ஆலயமாகிய தேவனுடைய பிரசனத்தை கொடுக்கக்கூடியவர் மேசியாவாக வரப்போகிறார் என்றதை நம்ம பார்க்கிறோம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் சொல்லிட்டு அவரை பற்றி கொடுக்கப்பட்ட காரியங்கள்லாம் கொடுக்கப்படுகிறது. கடைசி வசனம் 15ஆம் வசனம், தூரத்துள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். நல்ல கவனிங்க, தூரத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவாங்க. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஒருவேளை செருபாபேல், யோசுவா இந்த 2 பேர் குறித்தும் இந்த தீர்க்கதரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த விஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோடு கூட இன்னும் அநேகர், இங்க இருக்கிற மக்களும் சரி, இன்னும் நிறைய பேர் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டப் போகிறார் என்ற ஒரு சத்தியத்தை தேவன் சகரியாவுக்கு சொல்லுகிறார். அது வந்து ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், தீர்க்கதரிசனமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பெரிய சத்தியம். 3வது கேள்வி அதான் நான் போட்டிருக்கிறேன். நம்ம தான் அந்த குரூப், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அழைக்கப்பட்ட மக்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். 3 வசனங்களை கோட் பண்ணியிருக்கேன். இந்த 3 வசனத்தின் அடிப்படையில நம்ம இன்னைக்கு தியானித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல போட்டிருக்கிறது போல, தேவன் என்னை சுத்திலும் ஒரு அக்னி மதிலாக இருக்கிறார் என்ற உணர்வு உண்டா என்று யோசித்து பார்ப்போம். அப்படி இருக்குமானால் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம் என்று நம்ம யோசித்து பார்க்கலாம். அப்படி உணர்வு இல்லாதபடிக்கு இருப்போமானால் இன்னைக்கு அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். பல விதங்களிலே தேவன் எனக்கு ஒரு மதிலாக, வால் ஆஃப் ஃபயராக இருக்கா என்பது மறந்து போக வேண்டாம். 2வது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிச்சது போல, நம்ம ஜெபித்துக் கொண்டு வருவது போல, பரிசுத்த ஆவியானவரை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய அனுபவம் நம்முடைய பலத்தினால அல்லது நம்முடைய பராக்கிரமத்தினால. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய பணம், தங்களுடைய பின்னணியம் என்று பல காரியங்களை சொல்லி தங்களுடைய பராக்கிரமத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லவே இல்லை. தேவனுடைய ஆவியானவர் மட்டும் என்பதை நம்ம உணர்ந்து வாழ்றோமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். 3வது காரியம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல போட்டிருக்கிறது போல, அந்த மக்கள் மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில இருக்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கு சீரியஸா இருக்க என்று யோசித்து பார்த்தா நல்லா இருக்கும். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சகரியாவுக்கு அன்றைக்கு நீர் பல விதங்களிலே அவரோடு கூட இடைப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஒரு வேகமாக இந்த 8 தரிசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அதை தொடர்ந்து யோசுவா மூலமாக தேவன்
அந்த மக்களுக்கு கொடுத்த அந்த செய்தியை இன்னைக்கு இயேசுவானவர் மூலமாக எங்களுக்கு நீ கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் இந்த செய்தியை விட்டுவிடாதபடிக்கு இதை எங்களுடைய மனதிலே வைக்கவும், வாக்கு தத்தங்களை நாங்கள் பற்றிக்கொள்ளவும், நாங்கள் சுத்திகரிக்கப்படவும், உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக உம்முடைய ராஜ்யத்திற்கு, உம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியிலே உண்மையுள்ள உபயோகமான ஒரு பாத்திரமாய் நாங்களும் திகழ்ந்து விட எங்களுக்கு கிருபை பாராட்டும். அது எங்களுடைய பலத்தினால அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால அல்ல, உம்முடைய ஆவினாலே மட்டும் ஆகும் என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக துதிக்கிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய பாத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.